ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் தான் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 100 கிராம் பாசிப்பருப்பை நீங்க நல்லா வறுத்துட்டு அதை 1 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்ததா 2 கப் பால், 1 கப் அரிசி மாவு, சக்கரை பாகு செய்யறதுக்காக 2 கப் சக்கரை, 1/2 டம்ளர் நெய் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு குக்கர்ல நம்ம ஊற வச்சிருக்க 100 கிராம் பாசிப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம இப்போ விசில் விட போறோம். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 விசில் நீங்க விடணும். ஸோ 5 விசில் விட்டாதான் உங்களோட பாசிப்பருப்பு நல்லா கொலகொலன்னு வெந்து நல்லா கூழ் மாதிரி வேகும். ஸோ 5 விசில் விட்டுருங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாசிப்பருப்பு பால் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வெந்து போயிருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மத்து போட்டு நல்லா அதை வந்து பருப்பை கடைஞ்சி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து மாவு மாதிரி ஆற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கடைஞ்சி விடணும். அப்போ தான் நம்மளோட உருண்டை வந்து நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை வந்து கிளற ஆரம்பிக்கலாம். ஸோ அரிசி மாவை வந்து 1 கப் சொல்லியிருந்தோம். அந்த 1 கப் அரிசி மாவை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளற ஆரம்பிங்க. ஸோ கை விடாமல் நீங்கள் கலந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மாவு வந்து கட்டி விழாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 டம்ளரில் பாதி அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஊற்றி கிளறுங்க நல்லா மாவை. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்க நெய் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நீங்கள் நல்ல மாவை வந்து கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் கையிலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். நல்ல மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இப்படி கையை உள்ள வச்சு அழுத்தினோம்னா உள்ள போகணும். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து சாஃப்டா வரும். ஸோ இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஷேப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கையில நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் மாவு வந்து ஒட்டாம வரும். நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்படி இந்த உருண்டையை எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு சைடில் ஏதாவது விரிசல் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு சென்டரில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் போடுங்க. ஸோ இப்போ டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பக்கமும் ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா மாவையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் இப்போ சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் 2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ 2 கப் சர்க்கரைனா 4 கப் நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி உங்களோட பாகு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாகு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குலாப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டையை வந்து அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே குலாப் ஜாமுன் அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா உருண்டைகளையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பொரிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சக்கரை பாகில் போடுங்க. உடனே போட்டிங்கன்னா கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சக்கரை பாகில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஊற வைங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.